வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா வாழைக்காயில் சதச்ச கறி. இப்போது நான் வாழைக்காயில் சதச்ச கறி அப்படின்றது பண்ண போகிறேன். கறி அப்படின்னா பொரியல் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 வாழைக்காயை நான் என்ன பண்ணியிருக்கேன், தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக நான் வெட்டியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசாக வெட்டாமல் சின்னதாக வெட்டிக்கங்க. அப்போ தான் உடனடியாக நம்ம இதை வேக வச்சும் பண்ண போகிறதில்ல, அப்படியே ராவாக பண்ண போகிறோம். அதையும் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் வந்து நான் ஒரு 3-10 அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், மிக்சியில் ஒன்றும் பதிகமாக, அதாவது வந்து திரியாக பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எப்படி வச்சு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியே விடாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி திரிச்ச மாதிரி வந்துடும். இதன் பிறகு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பொரியல் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வாழைக்காயில் தேங்காய் சதச்ச கறி அப்படின்னும் போது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் சூடானதும் ஒரு காஞ்ச மிளகாவை நீங்கள் எடுத்துக்காங்க. காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவை. ஸோ காஞ்ச மிளகாய் வந்து பொரியல் அப்படின்னால நமக்கு நல்லா தெரியும். இது காஞ்ச மிளகா போட்டு காஞ்ச மிளகா சூடானதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, நான் வந்து இப்போ சின்ன ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போடுறேன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போதும், அது மாதிரி போட்டுக்காங்க. கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சாதா ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை போடுங்க. ஏன்னா பொரியல்னா கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஸோ இதன் பிறகு இந்த உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது கருவேப்பிலை நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வாழைக்காய் பொரியலில் கூட வெங்காயம்லாம் போடுறாங்க, அதெல்லாம் தப்பான விஷயம். ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்தை சேர்ந்தது. இந்த மாதிரி வாழைக்காவை நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க. இந்த உப்பை போட்டுட்டு, அதாவது வாழைக்காய் வந்து நமக்கு வாழைக்காயில் உப்பு வேணும் இல்லையா, வேக வைக்கும் போதுனா தண்ணியில் போடுவோம், இப்போ நமக்கு ராவாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், உப்பை போட்டுட்டு ஒரு 3 கை அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிங்க. 3 கை அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வாழைக்காய் அடுப்பை வந்து சிம்மாக வைக்கணும். அதாவது ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நம்ம 3 கை அளவுக்கு தான் தண்ணி தெளிக்கணும், உடனே ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீடியமான ஃபயரில் வச்சு இதை வந்து பெரட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகும்போது லைட்டாக வந்து உங்களுக்கு உட்கார்ற பதத்துக்கு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாழைக்காயை தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து நசுக்கிற அளவுக்கு இருந்தால் போதுமான. அதே மாதிரி இந்த வாழைக்காய் பொரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் கடித்து சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம், இது மாதிரி பண்ணுறதுக்கு நான் வாழைக்காயை ஒரு தரம் வேக வச்சுட்டு வடிகட்டலாமா அப்படின்னு. ஸோ பொதுவாக காய்கறிகளை வேக வச்சு பண்ணால் அதனுடைய டேஸ்ட் போயிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த காயில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச, அதாவது பச்சை மிளகாய், ஜீரகம், இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு சதைச்சி வச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நீங்கள் பெரட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு மீடியமான ஃபயரில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃபை வச்சிடாதீங்க. ஸோ இதை போட்டுட்டு நல்லா அப்படியே வந்து ஒரு டாஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வாழைக்காய் பொரியல் வந்து நிறைய விதமாக பண்ணலாம். ஸோ நம்ம சேனல்லையே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாழைக்காயை ரவுண்டாக வெட்டி பொடித்தூவல் கறி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். வாழைக்காயை வேக வச்சு சேவக்கறி அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்கேன். வாழைக்காயில் பொடி அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்கேன். வாழைக்காயில் சாதாரணமான பொரியல் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வாழைக்காய் பொரியல் ரெடி ஆன பிறகு உங்களுக்கு மேலே வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை சாதா எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை சேர்ந்தது. ஆனால் மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா அந்த வாழைக்காய் பொரியல் வெந்து நம்ம இறக்குற நேரத்தில் அந்த தேங்காய் எண்ணெயினுடைய வாசனை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாழைக்காய் சேவக்கறி, வாழைக்காய் பொடித்தூவல் கறி, வாழைக்காய் கறி, வாழைக்காய் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க சதச்ச கறி, இது எல்லாத்தையும் விட மினி வாழைக்காய், அதாவது கச்சக்காயில் கூட்டும் நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம சேனலில் வாழைக்காயிலேயே பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடித்து சாப்பிட்டா இந்த காய் நல்லா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ராவாக இருக்கக்கூடாது, நார்மலாக
நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப குழசல் இல்லாமல் வெந்திருந்தது அப்படின்னா இந்த சஜச்ச கறி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வாழைக்காய் கறி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நமக்கு வந்து மேலே வந்து ஜீரகம் தெரியும், கடுகும் தெரியும், மேலே அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையும் தெரியும். ஸோ ரொம்ப டாப்பாக இருக்கும். வாழைக்காயில் எப்போ பார்த்தாலும் சாதாரண பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.